கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கெடுத்தது சின்ன சின்ன பிரச்சனைகள். பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட எதுவும் பண்ணாமல் போய்விட்டது. ஆனால் உங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகளோ, வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளோ, நஷ்டங்களோ, கஷ்டங்களோ, அது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை கொடுத்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அளித்தது என்று தான் கூற வேண்டும். உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் தேவையில்லாத சில விஷயங்களுக்கும் தேவையில்லாத சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிகச்சிறிய பிரச்சனைகள், அதாவது வீட்டில் நடக்கும் சின்ன வாக்குவாதங்கள், அக்கம் பக்கத்தினரின் அற்பத்தனமான பேச்சு அல்லது வேலையிடத்தில் யாரோ சொன்ன ஒரு சிறிய வார்த்தைகள் போன்ற விஷயங்களை உங்களால் எளிதாக கடந்து போக முடியாது. அதை கடந்து போக முடியாமல் அதை மனதிற்குள்ள வைத்துக்கொண்டு அதை இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதனை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில விஷயங்கள் உங்களை மறக்க விடாமல் துன்புறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். அதை நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் வந்து கொண்டே தாங்க இருக்கிறது. அந்த சின்ன விஷயத்தை உங்களுடைய மனதிற்குள் போட்டு அதை ஒரு பெரிய பூதமாக மாற்றி இரவெல்லாம் தூங்காமல் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். காற்றில் பறக்கும் ஒரு சிறு தூசி உங்களுடைய கண்ணில் விழுந்து உங்களை வதைப்பது போல இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய ஒட்டுமொத்தமான மன அமைதியையும் நிம்மதியையும் முழுமையாக கெடுத்திருக்கும். அது கெடுத்து இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வர வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாக கூடாது என்று நினைத்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் உங்களை எப்பொழுதுமே சும்மா விடப்போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு என்பதை உங்களால் ஜீர்ணித்து கொள்ளவே முடியாது. நண்பர்கள் தான் நமது பலம். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்று நீங்கள் சில நண்பர்களை தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவன் உனக்கு எப்போதுமே பிரச்சனையை தான் தேடி கொடுப்பான் என்று அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ உறவினர்களோ கூறினால் கூட இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை விட்டு போக மாட்டான், எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நண்பன், உயிர் நண்பன் இவன் தான் என்ற நண்பர்களை நீங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தூக்கி வைத்து அவங்களை தூக்கி வைத்து பேசி கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அவர்களுக்கு பல உதவிகளையும் நீங்க செய்தும் கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அந்த நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய சுயநலத்தை பார்த்து கொண்டு உங்களை தனியாக விட்டுட்டு ஓடி இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான செயல்களை செய்து அதனால உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னும் சிலரோ உங்களை பின்னால் இருந்து ஏளனம் செய்திருப்பார்கள். இந்த துரோகத்தை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா, நீங்கள் நட்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்களால் ஏற்பட்ட இந்த நம்பிக்கை இழப்பு உங்களை இன்று யாரையுமே நம்ப மறுக்கும் ஒரு தனிமைக்குள் உங்களை தள்ளியிருக்கும். அதனால் யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. நம்பி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏமாந்ததே போதும் என்கிற ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுக்குள்ள கடல் போன்ற உணர்வுகளும் பாசமும் கவலைகளும் எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனை வெளியில் எப்படி வெளிப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால மனதிற்குள்ள மட்டுமே அதனை போட்டு வைத்துக் கொள்வீங்க. மற்றவங்க முன்னால நீங்க அழக்கூடாது, நமது பலவீனத்தை வெளியில் காட்டக்கூடாது என்று நினைத்து உங்களுக்கு இருக்கும் அத்தனை வழிகளையும் ஒரு மௌன கோட்டைக்குள் பூட்டி வைத்துக் கொள்வீங்க. எதையுமே வெளியில் கூறாமல் உங்களுக்குள்ள மட்டுமே வைத்து அதனை அழுது புலம்பியோ உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களை வெளியில் பார்ப்பவர்கள் இவன் மிகவும் கல் நெஞ்சக்காரர், இவருக்கு உணர்ச்சிகளே கிடையாது என்று நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள நீங்க படக்கூடிய பாடும் உங்களின் அழுகையும் யாருக்குமே தெரியவே தெரியாது. உங்களின் உண்மையான அன்பையோ அல்லது உங்களுடைய வேதனையவோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் மௌனமாக தவிக்கும் அந்த ஒரு தருணங்கள் ஒரு மிகப்பெரிய சித்திரவதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதில் ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகிகளையும் சுயநலவாதிகளையும் மட்டுமே பார்த்து பழகி வந்த நீங்கள் இனிமே யாரையும் நம்பக்கூடாது என்று உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்ட காலமானது முடிந்துவிட்டு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இத்தனை நாட்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு நன்மைகளான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். நாளை முதல் உங்களின் தூய்மையான நல்ல மனதிற்கு உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த ஒரு நட்பினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகும் புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி உருவாகவும் ஆரம்பிக்கும். நாம் தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தனியாகவே இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே 4 புதிய மனிதர்கள் வந்து உங்களுடைய மதிப்பையும் நல்ல பெயரையும் உங்களுடைய மரியாதையும் தூக்கி நிறுத்துவார்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஏளனமாக செய்து உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் வாழும் அதே ஒரு ஊரில் அதே சமூகத்தில் நீங்களும் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க தலை குனிந்து தான் வாழ்ந்திருப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடியும் வரும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற நன்றியற்ற மனிதர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மக்கள் காட்டக்கூடிய அன்பும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்களே தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாக கூட இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவித்து காட்டும். அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசலில் வந்து புன்னகைக்கும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பாருங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உத்தியோக பணிகளில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் எல்லாமே தவிர்க்கப்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். கடன் சார்ந்த சிந்தனைகளால் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கத்தான் செய்யும். வாகன பயணங்களில் பொறுமையுடன் நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கத்தான் செய்யும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் நடந்து கொண்டால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னும் சிலரோ உங்களை பின்னால் இருந்து ஏளனம் செய்திருப்பார்கள். இந்த துரோகத்தை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் நட்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்களால் ஏற்பட்ட இந்த நம்பிக்கை இழப்பு உங்களை இன்று யாரையுமே நம்ப மறுக்கும் ஒரு தனிமைக்குள் உங்களை தள்ளியிருக்கும். அதனால் யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. நம்பி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏமாந்ததே போதும் என்கிற ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுக்குள்ள கடல் போன்ற உணர்வுகளும் பாசமும் கவலைகளும் எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனை வெளியில் எப்படி வெளிப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால மனதிற்குள்ள மட்டுமே அதனை போட்டு வைத்துக் கொள்வீங்க. மற்றவங்க முன்னால நீங்க அழக்கூடாது, நமது பலவீனத்தை வெளியில் காட்டக்கூடாது என்று நினைத்து உங்களுக்கு இருக்கும் அத்தனை வழிகளையும் ஒரு மௌன கோட்டைக்குள் பூட்டி வைத்துக் கொள்வீங்க. எதையுமே வெளியில் கூறாமல் உங்களுக்குள்ள மட்டுமே வைத்து அதனை அழுது புலம்பியோ உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களை வெளியில் பார்ப்பவர்கள் இவன் மிகவும் கல் நெஞ்சக்காரர்,
இவருக்கு உணர்ச்சிகளே கிடையாது என்று நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள நீங்க படக்கூடிய பாடும் உங்களின் அழுகையும் யாருக்குமே தெரியவே தெரியாது. உங்களின் உண்மையான அன்பையோ அல்லது உங்களுடைய வேதனையவோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் மௌனமாக தவிக்கும் அந்த ஒரு தருணங்கள் ஒரு மிகப்பெரிய சித்திரவதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதில் ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகிகளையும் சுயநலவாதிகளையும் மட்டுமே பார்த்து பழகி வந்த நீங்கள் இனிமே யாரையும் நம்பக்கூடாது என்று உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்ட காலமானது முடிந்துவிட்டு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இத்தனை நாட்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு நன்மைகளான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். நாளை முதல் உங்களின் தூய்மையான நல்ல மனதிற்கு உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த ஒரு நட்பினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகும் புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி உருவாகவும் ஆரம்பிக்கும். நாம் தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தனியாகவே இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே 4 புதிய மனிதர்கள் வந்து உங்களுடைய மதிப்பையும் நல்ல பெயரையும் உங்களுடைய மரியாதையும் தூக்கி நிறுத்துவார்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஏளனமாக செய்து உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் வாழும் அதே ஒரு ஊரில் அதே சமூகத்தில் நீங்களும் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க தலை குனிந்து தான் வாழ்ந்திருப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடியும் வரும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற நன்றியற்ற மனிதர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மக்கள் காட்டக்கூடிய அன்பும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்களே தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாக கூட இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவித்து காட்டும். அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசலில் வந்து புன்னகைக்கும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பாருங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உத்தியோக பணிகளில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் எல்லாமே தவிர்க்கப்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். கடன் சார்ந்த சிந்தனைகளால் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கத்தான் செய்யும். வாகன பயணங்களில் பொறுமையுடன் நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கத்தான் செய்யும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்